பாருங்க, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ளூவோட அந்த சிம்பிள் ஓகேங்களா, லோகோ ஓகேங்களா. இது வந்துன்னா ஆப்ளூ ஓகேங்களா. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. இது வந்து ஆப்ளூவோட லோகோ ரைட்டுங்களா. நைட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அவ்வளோக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்றேன் நான். ஸோ இதில் வந்து மெனுவில் போய் போனோம்னாக்க கீழே டிஸ்பிளேயில் போயிட்டு அப்புறம் ஃபேவரேட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இந்த பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம மாற்றுற மாதிரி வரும். இந்த மேலே ஏரோ மார்க் கீழே மேலே போயிட்டு கீழே வரணும். அப்புறம் இந்த பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா மாறும். ட்ரிப் அளவு, அதுக்கப்புறம் கிலோமீட்டர் ட்ரிப் ஏ ட்ரிப் பியில் எவ்வளோ போயிருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுங்கிறது காமிக்கும், டெம்பரேச்சர் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலோட கிலோமீட்டர் பர் ஹவர் எவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிருக்கு என்னங்கிறது. அப்புறம் இப்போ கியர் பொசிஷன் என்ன கியர் பொசிஷன் அப்படிங்கிறது, இது வந்து எவ்வளோ ஹவர் ஓடி இருக்கு மொத்தமாக அப்படிங்கிறது. இது அந்த ட்ரிப் ஏ ட்ரிப் பி. இது தாங்க வந்துட்டு ரீஜெனரேஷன், அதாவது ஷூட் லெவல் ரீஜெனரேஷன் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறத வந்துட்டு இது தாங்க முடிவு பண்ணுறது. நல்லா பார்த்துக்கோங்க, ரீஜெனரேஷன் சிம்பிள் வந்து வருது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இது வந்து ஷூட் லெவலோட அளவு இது ஓகேங்களா. என்ன அப்படின்னாக்கா கீழே சைலன்சரில் எவ்வளோ கார்பன் கட்டியிருக்கு, எவ்வளோ கார்பன் அங்கே உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது காமிச்சிட்ருக்கோம் ரைட்டுங்களா. ஒருவேளை யூரியா வந்து சரியான, அதாவது யூரியா இன்ஜெக்டர் கீழே வந்து யூரியா இன்ஜெக்டர் சரியாக வேலை செய்யலனாலுமே இந்த ஷூட் லெவல் வந்து அதிகமாகிருங்க. எப்படி அதிகமாகும் அப்படின்னாக்கா அந்த நம்ம ஆப்ளு நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ளு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து டைமிங்க்கு நாக் சென்சார் வந்து தெளிவாக வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்காது ஈசியூக்கு. ஒரு வேளை நாக் சென்சார் இப்போ ஸ்பாயில் ஆயிருந்தாவோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த ஆப்ளூவோட யூரியா இன்ஜெக்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஒருவேளை இன்ஜெக்டர் போயிருந்தாலுமே வந்துட்டு சம்டைம் இந்த ஷூட் லெவல் வந்து அதிகமாகிருங்க. அதையும் பார்த்துக்கோங்க, எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஆப்ளூ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரலும் என்ன பிராண்டோ அந்த பிராண்ட்லேயே வந்து ஊற்ற பாருங்கள் ரைட்டுங்களா. ஏன் அப்படின்னாக்கா ஆப்ளூவோட அளவை மாற்றிட்டிங்க அப்படின்னாக்கா போச்சு. ஏன் ஆப்ளூ வந்து ஆப்ளூ வந்து குவாலிட்டியாக இல்லைன்னா போச்சுங்க, அவ்வளோதான் ரைட்டுங்களா. இது பார்த்து 6% இருக்குது இந்த வண்டியில், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து ஆப்ளூ இந்த லெவலுக்கு ஆப்ளூவோட அளவில் வச்சு கொடுத்துடலாம். இன்னொன்று எய்ச்சரை பொறுத்தவரையிலும் இது வந்து எய்ச்சர் வண்டி காமிச்சிட்டு இருக்கிறேன் நான். எய்ச்சரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ளூ அளவு வந்து ப்ராப்பராக காமிக்க மாட்டேங்குது. ஏன் நான் வச்சுருக்க வண்டியில் மட்டும்தான் அப்படி இருக்குதா இல்லை உங்கள் வண்டியில் அப்படி இருக்குதாங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரலுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து நிறைய வண்டியில் இருக்குது. இது